இந்த உலகத்துல சில பேர் தங்களோட குறைன்னு நினைக்கிற விஷயமே ஒரு நாள் அவர்களோட மிகப்பெரிய பலமாக மாறும்னா நம்புவீங்களா? கிண்டல் செய்யப்பட்ட ஒரு யானை ஒரு ராஜாவோட பிறந்தநாள் விழாவை மறக்க முடியாத திருவிழாவா மாற்றிய கதை தான் இது. வாங்க, ஒற்றுமை, புரிதல், மனிதநேயம் சொல்லிக் கொடுக்கும் குவாக்காடு கதைக்குள் நம்ம பயணம் போகலாம். முன்னாடி ஒரு காலத்துல குவாக்காடுன்னு ஒரு மிகப்பெரிய அடர்த்தியான காடு இருந்துச்சு. அந்த காடு ரொம்ப அடர்த்தியாவும் அதிக மரங்கள் நிறைந்ததாகவும் இருந்ததால அங்க நிறைய காட்டு மிருகங்கள் வாழ்ந்து வந்துச்சுங்க. அந்த காட்டை ஒரு மிகப்பெரிய பலசாலியான சிங்கராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அவரோட ஆட்சி நீதி, நேர்மை, நியாயம் நிறைந்ததாக இருந்துச்சு. அதனால குவாக்காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் ஒற்றுமையோடும் சுதந்திரமோடும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த காட்டுல சின்னோன்னு ஒரு பெரிய யானை வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த யானைக்கு காட்டுல இருக்கிற மிருகங்களோட குட்டிகளோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த யானை ரொம்ப குண்டா இருந்ததால எல்லாரும் அதை கிண்டல் பண்ணுவாங்க, நட்பா இருக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்படி இருக்கிறப்பதான் குவாக்காட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சிங்கராஜாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. உடனே காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் அந்த நாளை திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு முடிவு செஞ்சாங்க. அப்ப நரிக்கூட்டம் வந்து பிறந்தநாள் விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செய்யறோம்னு சொன்னுச்சு. அதுக்கு அடுத்ததாக குரங்கு கூட்டம் விழாவுக்கு வர்ற மிருகங்களுக்கு கொடுக்க பழங்களை நாங்க பறிச்சு கொண்டு வர்றோம்னு சொன்னுச்சு. மரங்களின் மேல உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பறவைகள் நாங்க சிங்கராஜாவை போற்றி பாட்டு பாடி வந்த விருந்தினர்களை சந்தோஷப்படுத்துறோம்னு சொன்னுச்சுங்க. அப்பதான் சின்னு யானை எல்லாரையும் தள்ளிவிட்டு நடுவுல வந்து நின்னு நான் வர்ற மிருகங்களை சந்தோஷப்படுத்த ஒரு நடனம் ஆடுறேன்னு சொன்னுச்சு. இத கேட்டதும் எல்லா மிருகங்களும் சிரிச்சுக்கிட்டே, நீ இவ்ளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு சரியா நடக்கவே முடியல, அப்புறம் எப்படி நடனமாடி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவேன்னு கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க. இத கேட்ட சின்னு யானைக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. எதுவும் பேசாம பக்கத்துல இருந்த பெரிய மரத்தடியில போய் உட்கார்ந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி சோகமா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த எல்லாத்தையும் தன்னோட குகை வாசல்ல இருந்த பெரிய பாறை மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கராஜா பக்கத்துல இருந்த குயிலை கூப்பிட்டு அதன் காதுல ஒரு விஷயத்த சொன்னாரு. உடனே அந்த குயில் பறந்து போய் சின்னு யானை பக்கத்துல உட்கார்ந்துச்சு. குயிலை பார்த்ததும் சின்னு யானை அமைதியாகவே இருந்துச்சு. அப்ப குயில் பேச ஆரம்பிச்சுச்சு. இந்த குவாக்காட்டுல சிங்கராஜாவோட பிறந்தநாள் விழா நல்லபடியா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. இத கேட்டதும் சின்னு யானை பதட்டமாயிடுச்சு. என்ன இப்படி சொல்ற? எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து விழாவை கொண்டாட போறாங்களேன்னு கேட்டுச்சு. அப்ப குயில் சொன்னுச்சு, நாங்க பாட்டு பாட போறோம், ஆனா எங்களுக்கு தாளம் போட யாரும் இல்ல. உன்னோட பெரிய துதிக்கைய வச்சு பெரிய பெரிய கொட்டுகளை அடிச்சு தாளம் போட முடியும், ஆனா நீ இப்படி சோகமா இருக்கே. இத கேட்டதும் சின்னு யானை உற்சாகமாயிடுச்சு. குயில் மேலும் சொன்னுச்சு, உன்னோட துதிக்கையால அந்த மரத்தை ஆட்டினா அதுல இருக்கிற பூக்கள் எல்லாம் கீழே விழும். அது நடனமாடிக்கிட்டு இருக்கிற குட்டி மிருகங்கள் மேல விழுந்தா விழா இன்னும் அழகா இருக்கும். மேலும் விழா நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல குளம் இருக்கு, அதுல இருந்து நீ தண்ணீரை துதிக்கையால தூவி விட்டா குட்டி மிருகங்கள் இன்னும் உற்சாகமா நடனமாடுவாங்கன்னு சொல்லிட்டு குயில் பறந்து போயிடுச்சு. என்ன கிண்டல் செய்தவர்களுக்கு முன்னாடி இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பா நடத்தி காட்டுவேன்னு சபதம் எடுத்த சின்னு யானை பிறந்தநாள் விழா நாளில குயில் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுச்சு. அத பார்த்த எல்லா குட்டி மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அந்த நாள் நடந்த சிங்கராஜாவோட பிறந்தநாள் விழாவில சின்னு யானை செஞ்சதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்ளோ பெரிய சிங்கராஜாவுக்கு இப்படி ஒரு சிறந்த விழா நடந்ததுக்கு காரணம் அவர் தன்னிடம் வந்து சொல்லாத குறைகளையும் புரிந்து கொண்டு ஆட்சி செய்ததுதான். அதே மாதிரி சின்னு யானையின் திறமையை அது கேட்காமலே உணர்ந்து அதை உற்சாகப்படுத்தி நல்ல பாதையில கொண்டு வந்த சிங்கராஜா இந்த உலகத்துக்கே ஒரு பாடமா மாறினார். இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவரோட வெளிப்படையான தோற்றம் அவரோட திறமைய தீர்மானிக்காது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனி திறமை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஊக்கப்படுத்துறவங்க தான் உண்மையான தலைவர்கள். கிண்டல் செய்யறது எளிது, புரிஞ்சிக்கிறது தான் பெருமை. சின்னு யானை மாதிரி நீங்களும் உங்க திறமைய நம்புங்க. ஒரு நாள் அதுவே உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட நல்ல கதைகள் தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க.
மீண்டும் ஒரு அர்த்தமுள்ள கதையோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி நண்பர்களே.